தன் பக்தர்களோட கஷ்டத்தை தெரிஞ்சு சமயத்தில் வந்து காப்பவள் தான் சமயபுரத்தாள். நம்முடைய கண்ணீரை துடைப்பவள் தான் இந்த கண்ணபுரத்தாள். உலகத்தில் உள்ள எல்லா மாரியம்மன் கோவிலுக்கும் முதன்மையான பீடம் எதுனா அது சமயபுரம் மாரியம்மன் கோவில் தான். சமயபுரம் மாரியம்மனை பற்றின 5 விஷயம். 1, கோவிலோட முன் மண்டபத்தில் படுத்து தூங்குறவங்களுக்கு அர்த்த ஜாமத்தில் அம்பாலோட கொலு சத்தம் கேட்கும் அப்படின்னு மக்களால் சொல்லப்படுது. 2, நாம நல்லா இருக்கணும்னு அம்மனுக்காக விரதம் இருப்போம். ஆனால் நாம நல்லா இருக்கணும்னு அம்மனே விரதம் இருக்கிறது இந்த சமயபுர கோவிலோட சிறப்பம்சம். ஆமாங்க, ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மன் உலக நன்மைக்காக பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்கிறாங்க. 28 நாள் நடக்கிற இந்த விரத காலங்களில் அம்மனுக்கு தளிகை நெய்வேத்தியம் கிடையாது. இந்த விரதம் நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படின்னு மூலஸ்தானத்தில் உள்ள அம்மனுக்கு பூக்களால் அபிஷேகம் செய்கிறது தான் பூச்செறிதல் அப்படின்னு அழைக்கப்படுது. 3வது, ஸ்ரீரங்க பெருமாள் கோவிலிருந்து அம்மனுக்காக புடவைகள், மாலைகள், தளிகைகள்னு மகாமாய்க்கு சீராக அனுப்பி வைக்கிற வழக்கம் இன்னமும் தொன்று நடக்குது. இதை தீர்த்தவாரி விழான்னு சொல்கிறாங்க. 4வது, இந்த அம்மனுடைய சிலை மூலிகைகளால் ஆனதால் இந்த அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவர் அம்மனுக்கு மட்டும்தான் அபிஷேகம் நடக்குது. 5வது, எல்லா அம்மன் கோயிலையும் குங்குமம் தான் பிரசாதமாக கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அம்மன் சிவரூபமாக இருக்கிறதால விபூதியை தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க. எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.